ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம டீ கடை பட்டர் பிஸ்கெட் எப்படி வந்து பண்ண போகிறோன்றது வீட்டிலேருந்து எப்படி பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். வித்தவுட் ஓவன். தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு, சர்க்கரை, ஏலக்காய், அதுக்கப்புறம் ஆயில், ஒரு 1/2 டீஸ்பூன் ஆஃப் சால்ட்டு. ஓகேவா? சர்க்கரையும் ஏலக்காவையும் போட்டு நான் வந்து ஆல்ரெடி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போ நம்ம இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சாச்சு. கோதுமை மாவை வந்து நம்ம போட்டுக்கணும். கோதுமை மாவை போட்டுட்டு நம்ம எந்த கப்பால் கோதுமை மாவு போடுறோமோ அதில் 3/4 கப் வந்து நம்ம பொடிச்சு வச்ச நம்ம சர்க்கரையும் ஏலக்காவையும் போடணும். இப்போ போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 1/2 டீஸ்பூன் ஆஃப் சால்ட் வந்து இப்போ போடணும். சால்ட் வந்து போட்டதுக்கப்புறம் ஆயில் ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஆயிலும் ஊற்றிக்கலாம், பட்டரும் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு மட்டும் மாவு போட்டுக்கணும். நம்ம கெட்டி பதம் வர வரைக்கும் செய்யணும், மிக்ஸ் பண்ணணும். ஃபைனலாக சேர்த்து வச்சு மிக்ஸ் பண்ணணும். அடி கனமான பாத்திரம் வச்சுருக்கோம். அதில் கல்லுப்பு போட்டு ஒரு பாத்திரம் வைக்கிற அளவுக்கு நம்ம ஸ்டாண்டு வச்சுணும். ஸ்டாண்டு வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா 20 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுணும். இதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்குது. நம்ம பட்டர் பேப்பரை வச்சுட்டு ஃபஸ்ட்டு பட்டர் பேப்பர், அதுக்கப்புறம் மாவு, அது பிஸ்கெட்டுக்கு தேவையானது குழவி வச்சு லேசாக பட்டர் பிஸ்கெட் இதுவே இது பண்ணிகிட்டே இருந்தால் நமக்கு சரியான லெவல் வந்துடும். அதுக்கப்புறம் இப்போ ஷேப்பர், நம்ம என்ன ஷேப்பர் வச்சுருக்கோமோ அந்த ஷேப்பர் வச்சு, எந்த ஷேப்பர் இல்லை இப்போதைக்கு நான் வீட்டில் வச்சுருக்க ஷேப்பர் வச்சு நல்லா இது பண்ணிக்கிறேன். அப்படி எடுக்கும் போதே நமக்கு வந்து ஃபைனாக ஓரத்தில் இருக்கிறது எல்லாமே கட் பண்ணி இப்படி ரவுண்டாக வந்துடும். இப்போ நம்ம ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணதுனால இதில் வந்து 20 மினிட்ஸ் நம்ம வைக்கணும். நல்ல வந்து பட்டர் பிஸ்கெட் அப்போ தான் வந்து குக் ஆகும். அதுக்காக தான் நம்ம வந்து 20 மினிட்ஸ் வைக்கணும். இப்போ நமக்கு பிஸ்கெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்து நம்ம கொஞ்சம் நேரம் வந்து வைக்கணும். ஃபைனலாக பட்டர் பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு.